இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 126 அதிகாரம் 5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். உன் சிறையிருப்பை திருப்புகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர் யார்? என் தேவன்தான் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்தெந்த காரியத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கீங்க? வேதனை, வியாதி நிமித்தமாக கண்ணீர் வடிக்கலாம். குடும்ப வாழ்க்கை நிமித்தமாக கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். இல்ல பண தேவை நிமித்தமாக நீங்க கண்ணீரோடு இருக்கலாம். ஏதோ ஒரு பண பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கலாம். யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? இப்படி என் நண்பர்னால நான் கடன் பிரச்சனையில மாட்டிட்டேன். இப்படி நான் எப்படி வெளியே வர போறேன்? வேலை இல்லாம நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று பல கேள்வி நிமித்தமாக நாம் கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்துதான் உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் கண்ணீரை யாவையும் நான் துடைக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் துடைக்கிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். யார் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியும்? யார் நம்முடைய வேதனையை சுமக்க முடியும்? யார் நம்முடைய துக்கத்தை பார்க்க முடியும் என்று எண்ணலாம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உருவாக்குன தேவன் மாத்திரம்தான் நம் கண்ணீரை பார்க்க முடியும். நம் உறவினர்களா, நம் நண்பர்களா, நம் அதிகமாக நேசித்த மனிதர்களா நம்முடைய பாடுகளை சுமக்க முடியும், நம்முடைய கண்ணீரை சுமக்க முடியும். ஆண்டவர் தான் நம் கண்ணீரை சுமக்க முடியும். ஆண்டவர் தான் உங்கள் கண்ணீரை சுமப்பார். உங்கள் நடுவில் இருந்து அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர் தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவதை போல என் தேவன் உன் வாழ்க்கையின் சிறையிருப்பை திருப்புவார். உன் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். உங்களை உருவாக்கின தேவன் ஒருவர் உண்டு. உள்ளங்கையில் வரைந்த தேவன் ஒருவர் உண்டு. உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். யார் என் கண்ணீரை பார்க்கிறார்கள்? யார் என் வேதனையை அறிகிறார்கள் என்று வேதனையோடு இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. உன் வேதனையை சுமக்கிற தேவன் ஒருவர் உண்டு. இன்றைக்கு உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றதாய் இந்த நேரத்தில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவதை போல உங்கள் சிறையிருப்பை என் தேவன் திருப்புவார் என்பதை மறந்து விடாதீங்க. பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் கண்ணீரை யாவையும் கர்த்தர் துடைப்பார். உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிற தேவன். இன்னைக்கு எந்த காரியத்தினால் நீர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கீங்க? பண பிரச்சனையினால் கண்ணீரோட இருக்கீங்களா? இந்த வியாதி எனக்கு சுகமாகவில்லை என்று கண்ணீரோட இருக்கீங்களா? இந்த பண பிரச்சனை நான் எப்படி சரி பண்ண போறேன் என்று கண்ணீர் வடிக்கிறீங்களா? என் குடும்ப வாழ்க்கை சரியில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. என் கணவன் குடிகாரனாய் இருக்கிறார்கள். என் மனைவி நான் இல்லை, எனக்கு குழந்தை இல்லை என்று பல காரியங்களை குறித்து கண்ணீர் வடிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை, தவறு என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? எல்லா கேள்விக்கு ஒரே பதில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை விடுதலை ஆக்க முடியும், நம்மை நிலை நிறுத்த முடியும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று வேதம் சொல்லு. இன்றைக்கு நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் நின்று நீ கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. அண்ணா தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தாங்க. இன்றைக்கு நீ மனுஷங்கிட்ட போய் கண்ணீர் வடிக்க தேவையில்லை. உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் நீ அழ தேவையில்லை. நீ தேவ சமூகத்தில் கண்ணீர் விடும் போது அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு.
கொண்டு அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, என் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையே. நிச்சயமாக என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், உங்களை விடுதலை ஆக்குவார். உன் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று வேதம் சொல்லு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், உங்களை விடுதலை ஆக்குவார். உன் அழுகையின் சத்தத்தை என் தேவன் கேட்பார். இன்றைக்கு உன்னை தொடுகிறவன் உன் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிற அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து உதவி செய்வார். பணத்தினால நீ ஏமாந்து விட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார், கர்த்தர் அதிசயங்களை செய்வார், நிந்தனைகளை மாற்றுவார், அவமானத்தை மாற்றுவார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீ கண்ணீரோடு விதைக்கிறாயா, நீ கம்பீரமாய் அறுக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை எங்களுக்கு நேராக கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களை ஆண்டவரை ஏமாற்றுகிற ஜனங்கள் மத்தியில் கர்த்தாவே, நீர் எங்களுடைய எல்லா காரியமும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு அப்பா விண்ணப்பத்தை கேட்கிற உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஏசப்பா ஜெப குறிப்பு சொல்லியிருக்காங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க, பண தேவைகளை சந்திங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. பிரிவின் ஆவிகள் கட்டப்பட்டு போவதாக, அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே, பணத்தை நிமித்தமாக சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குவீராகப்பா, அவர்களை மன்னிப்பீராக ராஜா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.